வணக்கம். நாம எல்லாருமே ஒரு உறவுக்குள்ள போறது சந்தோஷமா இருக்கணும் தான். ஆனா பாருங்க, பல சமயம் அது பெரிய வலியில போய் முடியுது. ஏன் இப்படி நடக்குது? அந்த வலியை எப்படி தவிர்க்கலாம்? ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகாம இருக்க என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து இந்த பகுதியில பார்க்கலாம். வாங்க. நம்மள பல பேர் இந்த கேள்விய ஒரு தடவையாவது நமக்குள்ள கேட்டிருப்போம் இல்லையா? ஒரு உறவு முறியும் போது வர்ற அந்த வலி இருக்கே, அது நம்மள ரொம்பவே பாதிக்கும். ஆனா சில விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா இந்த நிலைமைய நம்மள நிச்சயமா தவிர்க்க முடியும். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம். யோசிச்சு பாருங்க, தனியா இருக்கும்போது கிடைச்ச சந்தோஷத்தை விட ஒரு உறவுல சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் டபுள் ஆகணும். ஆனா பல நேரங்கள்ல அது நடக்கிறதே இல்ல. உறவுகள் ஏன் தோத்து போகுதுன்னு நாம புரிஞ்சுக்கிறதுல தான் வெற்றிக்கான முதல் படியே இருக்கு. சரி, ஒரு உறவு வெற்றிகரமா அமைய என்ன தேவை? அதுக்கு ஒரு வலுவான அஸ்திவாரம் வேணும். அந்த அஸ்திவாரத்தை உருவாக்குற முதல் 2 முக்கியமான கொள்கைகளை பத்தி இப்போ நாம பார்க்கலாம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்க எவ்ளோ ஃப்ரீயா இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு போ, அத பண்ணாத, இத பண்ணாதன்னு கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? அங்கதாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சுதந்திரத்தை கொடுக்கறத, அதுதான் ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்போட முதல் ரகசியம். நம்பிக்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தாங்க. ஒரு தடவை உடைஞ்சிருச்சுன்னா அதை ஒட்ட வச்சாலும் அந்த கீறல் அப்படியே தெரியும். நீங்க உண்மையா இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்க துணையை முழுசா நம்புறதும் ரொம்ப முக்கியம். அவங்க சொன்னா சரியா இருக்கும்னு அந்த எண்ணம் வந்துட்டா போதும், எந்த சந்தேகமும் இல்லாம உறவு அழகா முன்னாடி போகும். ஓகே, அஸ்திவாரம் போட்டாச்சு. அதுக்கடுத்து ஒரு உறவோட மைய பகுதி. அது என்னன்னா, நேர்மையும் இயல்பா இருக்கிறதும் தான். ஆரம்பத்துல இருந்தே உண்மையா இருக்கிறது ஏன் இவ்வளவு முக்கியம்னு அடுத்த 2 ரகசியங்கள் நமக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்கும். உறவோட ஆரம்பத்துல உங்களை பத்தின உண்மைகளை மறைக்கவே கூடாது. உங்க உண்மையான கேரக்டர் என்ன, ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, உங்க குடும்பத்தோட சூழல் எப்படின்னு எல்லாத்தையும் முதல்லயே பேசிடுங்க. ஏன்னா பின்னால ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது அது ஒரு பெரிய ஏமாற்றமா மாறி உறவுல விரிசலை உண்டாக்கிடும். ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்மளோட இயல்பை மாத்திக்கிட்டு நடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? ஒரு கட்டத்துல உங்க உண்மையான குணம் வெளியே வரும்போது உங்க துணை ஏமாந்துட்டாதான் ஃபீல் பண்ணுவாங்க. அது உறவுல பெரிய விரிசலை உண்டாக்கும். அதனால ஆரம்பத்திலே நான் இப்படித்தான் அன்னு உண்மையா இருக்கிறது தான் பெஸ்ட். சரி, உறவோட அஸ்திவாரம் மையம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நாம செயல்ல காட்ட வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இதுல வாக்குறுதி கொடுக்கறதுல என்ன ஆபத்து இருக்கு, உண்மையான அன்புக்கும் வெறும் பற்றுக்கும் என்ன வித்தியாசம்னு ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. உனக்காக வானத்துல இருந்து நிலாவே கொண்டு வருவேன்னு சொல்ற பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் விட்டுடுங்க. வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு நாம கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குறுதிய நாளைக்கு நம்மால காப்பாத்த முடியாம போகலாம். அது தேவையில்லாத ஏமாற்றத்தையும் அவநம்பிக்கையும் தான் உருவாக்கும். எதிர்காலத்தை பத்தி பெரிய ப்ராமிஸ் பண்றதை விட நிகழ்காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அன்புக்கும் பற்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஸ்லைடு ரொம்ப அழகா சொல்லுது. அன்புங்கிறது உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும், ஆனா பற்று அப்படி இல்ல. உங்க துணைய மட்டுமே உங்க உலகமா நினைச்சுக்கிட்டு உங்க நண்பர்கள், உங்க குடும்பம், உங்க ஹாபீஸ்னு எல்லாத்தையும் விட்டுடுறது. இது பார்க்கறதுக்கு பயங்கர அன்பு மாதிரி தெரியலாம், ஆனா இது ரொம்ப ஆபத்தானது. உண்மையான அன்பு போதும், இந்த பற்று வேண்டாம். ஒரு உறவுங்கிறது தேங்கி நிக்கிற குளம் கிடையாது. அது ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நதி மாதிரி. அது தொடர்ந்து வளரணும். அந்த வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அதே சமயம் அந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிற விஷயம் என்னன்னு அடுத்த 2 சக்தி வாய்ந்த ரகசியங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். உங்க துணைக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும். அது பாட்டா இருக்கலாம், இல்ல எழுத்தா இருக்கலாம். அதை அடக்க நினைக்காம அவங்க வளர்றதுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். அவங்க ஜெயிக்கிறத பார்த்து பொறாமப்படாம அதை நம்ம வெற்றியா நம்ம கொண்டாடும் போதுதான் அந்த உறவு நிஜமான அர்த்தத்துல வளரும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த 7 ரகசியங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப நாம பார்க்க போற இந்த ஒரு விஷயம் இருக்கே, அந்த 7 விஷயத்தையும் நீங்க சரியா செஞ்சா கூட இந்த ஒண்ணு உங்க உறவை ஒரு நொடியில சீட்டுக்கட்ட மாதிரி செரிச்சிடும். ஆமாங்க, அதுதான் ஒரு உறவோட மிகப்பெரிய எதிரி. அது என்ன தெரியுமா? இந்த ஈகோ, அதாவது அகங்காரம் இருக்கே, நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றத மட்டும் கேளு, இந்த மாதிரி எண்ணம் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டா அங்க அன்புக்கு இடமே இருக்காதுங்க. உறவுங்கிறது என்ன, போட்டி போடுற களமா? இல்லையே. இந்த நான்கிற எண்ணம் தான் ஒரு உறவை அழிக்கிற விஷம். இந்த வாக்கியம் எவ்வளவு உண்மை பாருங்க. ஒரு உறவுல யார் ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, உறவு ஜெயிக்குதாங்கிறதா முக்கியம். அதுக்கு நாம இந்த ஈகோ விட்டு வெளியே வரணும். நாம இப்ப பார்த்த இந்த 8 ரகசியங்களும் ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இது உறவுகள் எதுக்காக ஆரம்பிச்சதோ அந்த ஆரம்ப கட்ட சந்தோஷத்தை திரும்பவும் கொண்டு வந்து அதை கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்க வைக்கிறதுக்கான ஒரு தெளிவான பாதை. வாங்க ஒரு தடவை இந்த 8 பாயிண்ட்டையும் ஞாபகப்படுத்திக்கலாம். முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதந்திரம் கொடுக்கறது.
2வது உடைக்க முடியாத நம்பிக்கை. 3வது முழுமையான நேர்மை. 4வது இயல்பா இருக்கிறது. 5வது பொய்யான வாக்குறுதிகளை தவிர்க்கிறது. 6வது பற்றில்லாத உண்மையான அன்பு. 7வது ஒருத்தரோட வளர்ச்சியை இன்னொருத்தர் ஆதரிக்கிறது. கடைசியா ரொம்ப முக்கியமா ஈகோ இல்லாதது. இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். உங்க உறவு ஒரு அன்பான நட்புறவா இல்ல உங்க ஈகோ மோதுற ஒரு போர்க்களமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்க உறவுகள்ல எப்பவும் சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். நன்றி, வணக்கம்.